லேவியராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால். பார்த்தீங்களா? நிர்வாணமாகிறது என்பது ஆடை இல்லாமல் இருப்பது அல்ல, தகப்பனுடைய மனைவியோடு உடல் உறவு கொள்வது. தகப்பனுடைய மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால். அல்லேலூயா. இங்கே பார்ப்போம் என்றால், நோவா தன்னுடைய கூடாரத்தில் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு அவன் நிர்வாணமாய் இருந்தான். ஆனால் அது இல்லை, இந்த காம் என்பவன் அவளுடைய மனைவியோடு அவன் சயனித்தான். அதனால தான் தகப்பனுடைய சயனிக்கிறதை குறித்து தான் இங்கே சொல்கிறது, அவன் நிர்வாணமாகினான். அதனால தான் உனக்கு பிறக்கப் போகிற இந்த சந்ததி, அதன் மூலமாக அந்த காமோடைய குழந்தை காலான் நோவா சபித்தார். அல்லேலூயா. ஏன் என்று நம்ம பார்க்கணும் என்றால், இதற்கு உதாரணமாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்போமானால், இதே காரியத்தை தான் தாவீதின் மகனாகிய அப்சலோம் இதே காரியத்தை தான் செய்தார். அப்போ எப்படி என்றால், சகல இஸ்ரவேல் கண்கள் பார்க்கும்படியாக அப்சலோமுக்கு உப்பரியின் மேல் ஒரு கூடாரத்தை இட்டு சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தகப்பனுடைய மறுமனையாட்டிலிடத்தில் அவன் பிரவேசித்தான். ஏன் இதை செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், தாவீதுடைய ராஜ்யம், தாவீதுடைய அதிகாரம் எல்லாம் என்னிடம் இருக்குது. ஏனென்றால் நான் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும் என்று அவன் காண்பதற்காகவே, நான் தான் தாவீதுக்கு அடுத்தது நான் தான் என்று அவன் அதிகாரம் எனக்கு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். அதே போல தான் நோவா ஜலப்பிரளயம் முடிந்த பிறகு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் காமுக்கு மட்டும் ஒரு யோசனை தோன்றுகிறது. காரணம் என்னன்னா, நான் தான் இந்த உலகத்தை, யாருமே கிடையாது, எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க, இந்த 3 பேருடைய சந்ததியிலிருந்து தான் இனி தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ண போகிறார். அதனால தான் காமுக்கு ஒரு யோசனை வந்தது, இந்த 3 பேரில் யாபத்தை விட நான் தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும், என்னுடைய சந்ததி தான் ஆசீர்வதிக்க பட வேண்டும் என்று அவன் தன் தாயிடம் அவன் தவறான முறையில் பெற்றெடுத்த அந்த பிள்ளைதான் கானான். அதனால்தான் நோவா அவனை சபிக்காமல், உனக்கு பிறக்கப் போகின்ற அந்த மகனுடைய பேரன், அந்த சந்ததியை இனி இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, இவன் சேத்துக்கும் யாபேத்துக்கும் அடிமையாக இருப்பான் என்று சபித்ததுக்கான காரணம் இதுவே. அல்லேலூயா. இந்த தேவ அன்பு ஆண்டவரே, நிர்வாணம் என்பது வெளிப்படையாக இருப்பதல்ல, பிறருடைய மனைவியையும் நாம் நோக்கும்போது இதை தான் யோபு சொல்கிறார், என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் வேறொரு கண்ணியின் நினைப்போடு இருப்பது எப்படி. அப்போ அவரோடு நாம் வாழ்வது மட்டுமல்ல, அந்த 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 தவறை செய்வது மாத்திரமல்ல, நாம் நினைப்பாக இருந்தாலே, அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தலாயிற்று என்று சொல்கிறார். அப்போ முதலாவது நம் சிந்தையில் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும். அன்று காம் செய்ததை போல நான் தான் என்று தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தினான். அல்லேலூயா. நோவாவுடைய மனைவி தீட்டுப்படுத்தினான். இன்றைக்கும் அநேகர் வாழ்க்கையில், குடும்பத்தில் இதே காரியங்கள் தான். அந்த கானானுடைய சந்ததி நீங்கள் பிறகு வாசிப்பீர்களானால் எபூசியர் ஆகி அதோடைய சந்ததி நீங்கள் பார்த்துட்டே வாங்க, ரொம்ப அருவருக்கத்தக்கதான லோத்துவி நாட்களில் இருந்ததை போல ஆண்களோடு ஆண்கள் சயனிக்கிறது, அந்த 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 ஒன் சைடு அந்த அது நிறைய காரியங்கள். அதுதான் தேவ ஆவியானவர் அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காலகட்டத்தில் ஆண்களை திருமணம் செய்த கலாச்சாரத்தில் இருக்கிறார்கள். பெண்கள் பெண்களோடு சேர வேண்டும், ஆனால் இது தேவன் அருவருக்கின்றார். ஒரு கணவனுக்கு மனைவிதான்
என்று ஆணும் பெண்ணுமாகத்தான் அவர் படைத்தார். இருவருமாக சேர்ந்து தான் தேவ பக்தி உள்ள சந்ததியை அவர் உருவாக்க வேண்டும் என்றார். நாம் அதற்கு மாறாக நாம் செய்யும்போது அந்த சந்ததி சாபத்திற்குள்ளாக மாறும். கர்த்தருடைய சாபத்திற்குள்ளாக மாறும். நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொல்லியிருந்தாரோ அதன்படி தான் நம்ம வாழ வேண்டும். தன் மனைவியோடு தான் இசைந்திருக்க வேண்டும். அதை அவள்தான் உன் அழகு வரை மாடும் கூட உன்னத பாட்டில் தேவன் சொல்கின்றான். அவள்தான் நேசிக்கப்படத்தக்கவள். அவளே உனக்கு ஏற்ற துணையாக நான் உண்டு பண்ணினேன். நீர் இம்மையிலும் மறுமையிலும் மாத்திரமல்ல எல்லா நாளும் அவளோடு தான் இருக்க வேண்டும். அதேமாதிரி வேறு ஒரு பெண்ணோடு நாம் நினைப்பாக இருக்க முடியாது. அதை தேவன் அருவருக்கின்றார். அது வேசித்தனத்தை தேவன் அருவருக்கின்றார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதே அவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இல்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனங்களே, அன்று நான் தான் பெரியவன், இந்த பூமியில் வந்து பழுக வேண்டும், என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவன் ஒரு தவறான காரியத்தை செய்தான். இன்று நாம் கூட அநேகர் விஷயத்தில் இப்படி தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு நம்முடைய வழி. இதற்கு உதாரணமே ஆபிரகாம் சொல்லலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், சாராளுக்கு நான் ஒரு மகனை கொடுப்பேன், அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று. ஆனால் அதை விசுவாசிக்காத ஆபிரகாம் ஆகார் என்ற எகிப்தின் அடிமை பெண்ணாகி அவரோடு பிரவேசித்தது பொழுது அதனுடைய சந்ததி தான் இஸ்மவேல். இன்றும் அவர்கள் பெருகியிருக்கிறார்கள். அந்த காரியத்தை மட்டும் செய்யாமல் இருந்தால் ஈசாக்கின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின் சந்ததி, அது இந்த உலகத்தை பழுகி பெருகியிருக்கும். நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் வாக்குத்தத்தத்துக்கு. அல்லேலூயா. இதற்கான காரியத்தை இந்த நாளிலும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை பார்க்கின்றேன். ஆமென்.